தமிழருவியின் செய்திகள். மேல் மாகாணத்தில் திறக்கப்படும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைய செயல்பட வேண்டியது கட்டாயமாகும் என்று போலீசின் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதேவேளை தகவல் திரட்டும் நடவடிக்கைகளின் போது எவரேனும் பொய்யான தகவல்களை வழங்கினால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடனும் அத்தகைய நபர்களை 7 வருடங்கள் வரை சிறையில் வைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்திலேயே இதனை தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்துள்ளதாவது: வரலாற்று ரீதியான உங்களது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஜனாதிபதி ஜோ பைடன். எமது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உங்களுடன் பணியாற்ற எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் மொத்தமாக 235 போலீஸ் அதிகாரிகள் இதுவரையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் 6 பேர் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இது தவிர தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு குறைந்தது 300 போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் சுய தனிமைப்படுத்தலில் 1425 போலீசார் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து பிரதேசங்களிலும் இன்று காலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட உள்ளது. கொரோனா தடுப்பிற்காக தேசிய செயல்பாட்டு மையம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் சில தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய கொழும்பில் உள்ள 12 போலீஸ் பிரிவுகளும், கம்பகவில் உள்ள 8 போலீஸ் பிரிவுகளும், களுத்துறையில் 2 போலீஸ் பிரிவுகளும், ஒரு கிராம சேவகர் பிரிவும், குருநகலில் 2 போலீஸ் பிரிவுகளும், ஹேகாலையில் 2 போலீஸ் பிரிவுகளும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாண மின் பாவனையாளர்கள் மாத மின் கட்டணத்தை செலுத்த தாமதம் ஏற்பட்டாலும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட மாட்டாது என மின்சார சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளதாவது: கடந்த மாதம் 4ஆம் தேதி கம்பக மாவட்டத்தில் ஒரு சில பிரதேசங்களிலும், அதே மாதம் மேல் மாகாணத்தில் ஊரடங்கு சட்டமும் முழுமையாக அமல்படுத்தப்பட்டது. மேல் மாகாணத்தில் உள்ள மின் பாவனையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மாத மின் கட்டணத்தை செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த முன்னெடுக்கும் செயல்பாடுகளில் மின்சாரம் அதிக அளவில் பாவிக்கப்படுவதால் மின் பாவனையாளர்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 510 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானுடைய மொத்த எண்ணிக்கை 13,929 உயர்வடைந்துள்ளதுடன் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 8,285 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா சந்தேகத்தில் 297 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொற்று காரணமாக இதுவரையில் 35 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காரணமாக மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 78 வயதுடைய ஆண் ஒருவரே சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளது. அமெரிக்காவின் உப ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் தெரிவு செய்யப்பட்டதை போன்று இன, மதம் ஆகியவற்றை புறந்தள்ளி திறமை, தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை எப்போது ஒரு தலைவரை தெரிவு செய்ய போகின்றது என்று முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்கா உப ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸுக்கு தனது வாழ்த்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக மங்கள சமரவீர தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் பதிவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அப்பதிவில் தெரிவித்திருப்பதாவது: நம்மை சார்ந்த பெண்ணொருவர் உலகிலேயே மிகவும் பலம் பொருந்திய பெண்ணாக மாறியுள்ளமை தெற்காசியாவைச் சேர்ந்த அனைவரும் பெருமிதம் கொள்ளத்தக்க விடயமாகும். இதனை போன்று இன, மதம், சாதி போன்றவற்றை விடுத்து திறமை, தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை எப்போது ஒரு தலைவரை தெரிவு செய்ய போகின்றது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தன்னை போல் வட பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு அமைச்சுக்களை பொறுப்படுத்தி யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜாழ் இளைஞர் சேவை மன்றத்தின் ஜாழ் மாவட்ட தலைமை காரியாலயத்தினை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடந்த 30 வருட காலமாக நடந்த யுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக வடபகுதி அபிவிருத்தி அடையாத நிலை காணப்பட்டது எனினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தற்பொழுது நாட்டில் சுதந்திரம் நிலவி வருகின்றது. எனினும் தற்போதைய அரசாங்கம் வடபகுதியில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதில் குறிப்பாக விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உதைபந்தாட்டம், கிரிக்கெட் விளையாட்டுகளுக்கு மைதானங்கள் இந்த அரசாங்கத்தால் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. அதே போன்று சர்வதேச ரீதியில் விளையாடுவதற்காக வடக்கில் இருந்து இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் எமது ஆர்வம். எனவே கடந்த 30 வருட காலமாக இருந்த நிலைமையை மறந்து நாம் அனைவரும் புதிய யுகம் நோக்கி பயணிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் எமது நாட்டினை அபிவிருத்தி செய்ய முடியும் என தெரிவித்தார் அவர். இலங்கை கடற்படையினர் வசமுள்ள தமது விசைப்படகுகளை மீட்டு தருமாறு இந்திய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி மீன்பிடித்ததாக இலங்கை மீன்வளத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இலங்கை கடற்படை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 121 தமிழக மீன்பிடி விசைப்படகுகளை அளிப்பதற்கு இலங்கை நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு தமிழக மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் படகுகளை மீண்டும் தமிழக மீனவருடன் ஒப்படைக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கையர்கள் 71 பேர் நாட்டை வந்தடைந்துள்ளனர். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் இருந்து 19 பேரும், துபாயில் இருந்து 35 பேரும், கட்டாரில் இருந்து 17 பேரும் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். அமெரிக்க தேர்தலில் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றதற்கு ஐக்கிய அரபு அமீரக தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் மற்றும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதேபோல் அபுதாபியின் மகுட இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரக ஆயுதப்படைகளின் துணை உச்ச தளபதியுமான பின் சைத் அல் நஹியான் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருப்பதாவது, அமெரிக்க மக்களின் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு வலுவான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு உள்ளது என்றும் அது மேலும் வலுவடையும் என்பதனை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1111 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 1,42,143 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 514 உள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 683 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 1,38,291 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மர் நாட்டின் 2வது பொது தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. இராணுவத்திற்கு முன் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலின் தற்போதைய அரசின் தலைமை ஆலோசகராக இருந்து வரும் ஆங் சான் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. பிரேசில் நாட்டில் அமேசான் காடுகள் அழிக்கப்படுவதால் அங்கு கார்பன் உமிழ்வு அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அந்த நாட்டு வானியல் ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டினை ஒப்பிடும் போது நடப்பாண்டு கார்பன் உமிழ்வு 9.6% அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக 2025 ஆண்டுக்குள் கார்பன் டை ஆக்சைடு குறைக்க வேண்டும் என்ற பாரிஸ் பருவநிலை உடன்படிக்கையில் இருந்து பிரேசில் விலகிச் செல்வதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
H-1B உள்ளிட்ட விசாக்கள் மீது ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள தடையை புதிய அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் நீக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு பலன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனாவால் அமெரிக்கர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த ஆண்டு இறுதி வரையில் H-1B உள்ளிட்ட வேலை தொடர்பான விசாக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து கடந்த ஜூனில் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். அக்டோபரில் அவர் பிறப்பித்த மேலும் சில உத்தரவுகளால் வேலைவாய்ப்புக்காக புதிய விசாக்களில் அமெரிக்கா செல்ல முடியாத நிலை உருவானது. இதனை வாபஸ் பெறுவதுடனும் ஜோ பைடனின் ஆட்சியில் உயர் தொழில்நுட்ப திறன் வாய்ந்தவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் புதிய விசா வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா மாநிலங்கள் தங்களது வளர்ச்சிக்காக தேவையான அளவிற்கு வெளிநாட்டவரை தேர்வு செய்ய ஏதுவாக புதிய விசா முறைகள் உருவாக்கவும் ஜோ பைடன் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதிபர் ஆவதற்கான பெரும்பான்மை தேர்தல் வாக்குகளை ஜோ பைடன் பெற்றுள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி அவரை புதிய அதிபராக அறிவிக்க உள்ளன. அதன் பின்னர் வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஜோ பைடன் முறைப்படி அதிபராக பொறுப்பேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா கட்டுப்பாட்டுக்காக அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜோ பைடன் ஏற்படுத்த உள்ள அரச நடவடிக்கை குழுவில் தலைவராக இந்திய வம்சாவளி மருத்துவ நிபுணர் விவேக் மூர்த்தி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட 43 வயதான விவேக் மூர்த்தி ஒபாமா காலத்தில் அமெரிக்காவின் சர்ஜன் ஜெனரல் என்ற உச்ச பதவியில் நியமிக்கப்பட்டவர். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் விவேக் மூர்த்தியை பதவியிலிருந்து நீக்கினார். அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் கொரோனா மற்றும் சுகாதார தொடர்பான விஷயங்களில் விவேக் மூர்த்தி பைடனின் முக்கிய ஆலோசகராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி 2386 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரையில் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 7,14,000 நெருங்கி வருகிறது. இதேவேளை வைரஸ் தொற்று காரணமாக 20 பேர் உயிரிழந்ததால் கொரோனா பலி எண்ணிக்கை 11,344 அதிகரித்துள்ளது. மேலும் சென்னையில் 601 பேருக்கும் கோவையில் 205 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது ஊரடங்குக்கு அவசியமில்லை என்றும் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் உள்ளூர் அளவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் தலைமை செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தமிழகத்தில் நோயின் தீவிரம் இன்னமும் குறையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு. தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.